ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் என்று நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்கென்று ஏசாயாவின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை, ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அது ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இங்கே வேதம் திட்டமாய் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். 2 மடங்கு இரட்டத்தனையான பலன், டபுள் போர்ஷன் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங். எதின் மத்தியிலே? வெட்கத்தின் மத்தியிலே. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. பலர் இன்றைக்கு தங்கள் காரியங்களை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆகிவிட்டதே, இந்த நிலைமைக்கு வந்துவிட்டோமே என்று வெட்கத்தினால் தலை குனிந்திருக்கிறவர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது: உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் காரியங்களை மாற்றுகிறவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற கர்த்தர், நீங்கள் விசுவாசிக்கிற சர்வ வல்லவர் யார்? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். என்ன பலன்? மகிழ்ச்சியும் விருத்தியும், ஜாய் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எதன் மத்தியிலே செய்வாராம்? உங்கள் வெட்கத்தின் நடுவிலே. வேதத்திலே பல இடங்களிலே அப்படி வெட்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் மகிழ்ச்சியினால், நிறைவினால் ஆசீர்வதித்த சம்பவங்கள் இருக்கிறது. ஒருவேளை அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது, மறையாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று இயேசு சொன்னதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோமே, எத்தனை உண்மை! பிரியமானவர்களே, அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் நாம் அறிந்த ஒரு பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: திராட்சரசம் குறைவுபட்ட போது. இது குறைவுபட்டதினால் வந்த வெட்கமாக நாம் பார்க்கலாம். ஷேம் ஆஃப் இன்சஃபிஷியன்சி. குறைவுபட்டதினால். பல நேரங்களிலே நாம் அறியாத நேரம் திடீரென்று சில குறைவுகள் வந்து விடுகிறது. இந்த சம்பவத்திலே ஒரு கல்யாண வீடு, பெண் வீட்டாருக்கு ஒரு பெரிய சோதனை. காரணம், அந்த திராட்சரசம் குறைவுபட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பாலஸ்தீனா தேசத்திலே ஒரு திருமணத்திலே அந்த திராட்சரசம் வழங்குவது என்பது கனத்துக்குரிய ஒன்று, மரியாதைக்குரிய ஒன்று, மதிப்பிற்குரிய ஒன்று. ஆனால் திடீரென்று அவர்கள் கவனிக்கிறார்கள், அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் காணப்படத்தான் செய்கிறது. ஆனால் அதை நிறைவு செய்ய என்ன வழி? அங்கே இயேசு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அங்கே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவரும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, யார் இயேசுவை கூப்பிட்டார்களோ இயேசு அவர்கள் நடுவில் இருக்கிறவர். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்போ முக்கியமான ஒரு குறை, ஒரு பெரிய குறை இப்பொழுது வந்து விடுகிறது. அந்த குறை எப்படி நிவர்த்தி செய்வதென்று தெரியவில்லை. ஒரு திராட்சரசம் ஆயத்தம் செய்ய பல ஆண்டுகளாகிறது என்று நாம் அறிவோம். அது திடீரென்று வருகிறதில்லை. ஒரு நல்ல சுவையான அந்த
அந்த ஒயினை ரெடி பண்ணுவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறதாம். ஆனால் இந்த நேரம் குறைவுபட்டதுமே திகைத்து போனவர்கள், வெட்கம், போகிற வரவங்கெல்லாம் பேச போகிறாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு சரியாக பரிமாற தெரியலன்னு எல்லாரும் நிந்தித்து பேசுகிற பேச்சை கேட்க வேண்டுமே, அந்த பயம், அந்த வேதனை, அந்த வெட்கம் சூழ்ந்து கொள்ளுகிற நேரம்தான் இயேசு அங்கு இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அவரோடு கூட அவரை அழைத்திருப்பீர்களானால் தினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் நம்மை நடத்த வேண்டும். மேக் ஷுர் that Jesus is in your life. இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா? உங்கள் வீட்டில் இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவரோடு உங்களுக்கு எப்பொழுதும் அந்த தொடர்பு இருந்து கொண்டு இருக்கிறதா? அப்படியானால் அந்த வெட்கமான சூழ்நிலை வருகிற நேரம் நீங்கள் தலை குனிய விடாமல் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நான் அந்த சம்பவத்தை விரிவாக்க விரும்பவில்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். இயேசு ஒரு ஜாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்லி அதை திராட்சரசமாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இட்ஸ் a சீரியஸ் ப்ராப்ளம். ஐயா, அது இல்லைன்னா ரொம்ப அவமானம், அசிங்கம். இட்ஸ் a சீரியஸ் ப்ராப்ளம். ஆனால் அதை ஒரு சர்ப்ரைசிங் ப்ராஃபிட்டாய் தேவன் மாற்றி விடுகிறார். ஒரு ஆச்சரியமான லாபமான ஒன்று. ஏன் லாபம் என்று சொல்லுகிறேன்? இவங்க கை காசு போட்டு திரும்ப வாங்கலை, இவங்க பிரயாசப்பட்டு ஓடி இங்கே அங்கேயும் போய் கடைசி நேரத்தில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இலவசமாக இயேசு அதை தருகிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இயேசுவிடம் வருகிற போது இயேசு இலவசமாய் தருகிறவர். அற்புதமாய் செய்ய அவராலே முடியும். உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்து போனீர்கள், எது குறைவுபட்டு போய் காணப்படுகிறது, அது வெட்கத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை உறவுகளிலே அந்த அன்பு குறை வரும்பொழுது, பிரியமானவர்களே, வெட்கப்படுகிறோம் அல்லவா? எத்தனை குடும்பங்களிலே திருமணமான பிள்ளைகள் அந்த அன்பு குறைவுபட்டதினாலே அவர்களுடைய பரிதாபமான அந்த வாழ்க்கை நிலைமை வெட்கத்துக்கு ஏதுவாகிறது. ஆனால் இயேசு அவர்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக வெட்கப்படாமல் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பிரிந்து போய் விவாகரத்து போக வேண்டிய நிலைமையில் இருந்த குடும்பங்களை இயேசு இணைத்ததை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறைவு வந்தபோது அது வெட்கத்துக்கு ஏதுவாக மாறுகிறது. ஆனால் இந்த இயேசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்பொழுதும் அந்த குறைவை சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி வாழ்நாளெல்லாம் குற்றப்படுத்துவார்கள். அந்த திருமணத்தில் திராட்சரசம் இல்லாமல் போனால் அது ஒரு நாளோடு முடியாது. அடிக்கடி அந்த குடும்பத்தை குறித்து பேசி அவமானப்படுத்தி கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்திலே. ஆனால் இயேசு தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அதை திராட்சரசமாய் மாற்றினதுமே அந்த வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, அது முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் இது சுவையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அற்புதம் செய்கிற போது முந்தைய ருசியை விட அதிக ருசி, முந்தைய நன்மையை விட அதிக நன்மை, முந்தைய வெட்கம் அல்ல, இப்பொழுது கர்த்தர் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாத மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, அந்த இயேசு உங்களுக்கும் அதை செய்ய விரும்புகிறார். எங்கே குறைப்பட்டீர்கள்? அது பணக்குறைவாக இருக்கலாம், உங்கள் மனக்குறைவாக இருக்கலாம். இயேசு அங்கு இருக்கிறாரா? நீங்கள் அழைத்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அனுதினமும் அவரோடு உறவு உங்களுக்கு உண்டா? நிச்சயமாக தேவன் விசாரிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, அந்த வேளை வந்தபோது, அந்த வேளை வந்தபோது, இன் காட்ஸ் டைம். பல நேரங்களில் நாம் அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். உடனே நடக்கவில்லை, உடனே சம்பவிக்கவில்லை, உடனே கிடைக்கவில்லை, உடனே மாறவில்லை. பிரியமானவர்களே, நம்ம நினைத்த வேகத்திற்கு நினைத்த வழியிலே காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் நேரத்தையும் காலத்தையும் குறித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது.
they shall renew their strength. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். பிரியமான அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெப குறைவு, ஆராதனை குறைவு, தியான குறைவு. இன்றைக்கு தேவனிடம் வருவோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அவர் அங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, இட்ஸ் அ நீட் ஆஃப் தி அவர். ஐயா, உலகம் இருட்டிலே கிடக்கிறது, அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது, வேதனைகளும் வெட்கப்படுகிற காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலை யார் ரட்சிப்பார்? யார் மீட்டு கொள்ள முடியும்? யார் தப்பு வைக்க முடியும்? தேவன் குறைகளை நீக்கி இரட்டிப்பான நன்மையை தருகிறவர். ஒரு நாள் ஒரு குளிர் தேசம் அது. அந்த குளிர்ந்த தேசத்திலே ஒரு வீட்டிலே அப்பம் குறைவுபட்டது, ஆகார குறைவு. ஒரு ஏழ்மையான குடும்பம், குளிர் நிறைந்த பகுதி. சாயந்தரமானாலே ஜன்னல் கதவுகளெல்லாம் மூடியாக வேண்டும். காரணம், அந்த குளிர் காற்றை தாங்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்த அந்த சிறுவன் அந்த தாயாரோடு கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து கொண்டிருந்தார்களாம். அது எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார் என்ற அந்த பகுதியை தியானித்து கொண்டிருந்தார்கள். வேத வசனம் அந்த சிறு பையன் உள்ளத்திலே ஒரு விசுவாசத்தை எழுப்பினதாம். உடனே சொன்னான், அம்மா, தேவன் அன்றைக்கு செய்ததை இன்றைக்கு எனக்கும் செய்வார், நமக்கு செய்வார். அவனுக்குள்ளே அந்த வேத வசனத்தின் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏன் ஜன்னலை மூடி வைத்திருக்கிறீங்கம்மா? ஜன்னலை திறந்து வைங்க. நமக்கும் ஒரு காகத்தை கர்த்தர் அனுப்பி நம்முடைய தேவை சந்திக்க முடியும். அந்த மகன் சொன்னதை கேட்டு அந்த தாயார் ஜன்னலை திறந்து வைத்தார்கள் விசுவாசத்தோடே. அப்பொழுதுதான் பாருங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி அந்த வழியாய் போகும்போது எதேச்சையா அவருடைய கண்கள் திறந்திருந்த அந்த வீட்டு ஜன்னலில் வெளிச்சத்தை கண்டது. ஏன் எல்லா ஜன்னலும் மூடி இருக்கும் போது இவன் வீட்டு ஜன்னல் திறந்திருக்கிறது என்று விசாரித்து அறிந்து கொண்டார். அந்த குடும்பத்தின் தேவைகளோடு கூட அவங்க விசுவாசித்து ஜன்னலை திறந்து வைத்தார்கள் என்று. அந்த நீதிபதியினுடைய உள்ளம் தொடப்பட்டதாம். அவர் சொன்னாராம், நானே அந்த காகமாக இந்த குடும்பத்துக்கு இருக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் நான் இருக்கும் மட்டும் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வேன். எத்தனை உண்மை! ஹல்லேலூயா! பயப்படாதிருங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் பரிசுத்த குறைவிலே தேவனை கூப்பிடுங்கள், கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்போது உம்முடைய பிள்ளைகளுடைய வெட்கம் மாறட்டும் அப்பா. எங்கெல்லாம் வெட்கப்பட்டு நிற்கிறோம் என்று கலங்கி அழுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, இந்த சூழ்நிலை வந்துவிட்டதே, இந்த குறை வந்துவிட்டதே என்று பதறிக்கொண்டு இருக்கிறாங்களோ, மனசுக்குள்ள குத்தப்பட்டு தலை குனிந்து இருக்கிறார்களோ, இரட்டிப்பான பலன் என்று சொன்னீங்களே, இன்றைக்கு தாங்கப்பா, இன்றைக்கு தாங்க. அவங்க வாழ்நாளில் மாறட்டும் தகப்பனே. மகிழ்ச்சியும் நன்மையும் உண்டாகட்டும். நித்திய மகிழ்ச்சி என்று சொன்னீரே, தங்கள் பலனில் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னீரே அப்பா. அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் சுவாமி. உம்மை அழைத்திருக்கிற பிள்ளைகள், உம்மை ஆண்டவரே ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நீ நிச்சயமாக அதை மாற்றத்தை தருகிறவர். இப்பொழுது அது நடக்கட்டும். அது அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், குறைகளை நிறைவாக்குற ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, அது சர்ப்ரைஸாக இருக்க போகிறதப்பா. ஒரு ஆச்சரியமாக அவங்களுக்கு நடக்க போகிறது. அவங்க நினைச்சு பார்க்கல, இது மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்படி செய்வீர். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நிச்சயமாக விசுவாசியுங்கள். நீங்கள் நம்புகிறபடியே கர்த்தர் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இன்றைக்கே எதிர்பாருங்கள். வேத வசனம் பொய்யல்ல. வேத வசனத்தை அனுபவமாக்கி கொள்ள உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் முகம் பிரகாசிக்கும், உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. காட் பிளஸ் யூ. ஆமென்.